வெல்கம் டு அவர் சேனல் சுக்ராஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மைசூர் பாக் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கடாய் வச்சுருக்கேன். ஒரு கப் நெய் போட்டுக்கலாம். ஒரு கப் ஆயில் போட்டுக்கலாம். நல்லா சூடாகட்டும். நான் பேன் வச்சுருக்கேன். 2 கப் சுகர் போட்டுக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சுகர் சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கேஸ் சிம்மில் வச்சுக்கலாம். 1 கப் கடலை மாவு போடுறேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மொத்தமாக போட வேண்டாம். மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃபைனாக கலந்து விட்டுக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாமல். நல்லா ஃபைனாக கலந்து விட்டாச்சு. நான் சூடாக இருக்கிற எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஊற்றும் போது இந்த மாதிரி பொரிஞ்ச மாதிரி வரணும். அப்போ தான் மைசூர் பாக் கடையில் விற்கிற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ஊற்றி முடிக்கிறதுக்கும் மைசூர் பாக் ரெடி ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மைசூர் பாக் மேலே எண்ணெய் நல்லா தெரியும் போது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. மேலே எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் ட்ரேயில் கீ போட்டு வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கலாம். இதை மேலே அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுங்க. மேலே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ள ஹோல்ஸாக வராது. இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டாலே சரியாக இருக்கும். நான் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டேன். நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தமாக கட் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ண முடியாது. மைசூர் பாக் ட்ரேயில் ஊற்றி 5 மினிட்ஸ்க்குள்ளே கட் பண்ணிடுங்க. 1/2 hour ஆயிடுச்சு. நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மைசூர் பாக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கடையில் விற்கிற மாதிரியே ஹோல்ஸாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். Mysore Pak ready. Thanks for watching.